கரையாம இருந்து நிலவு அரிக்கிறது, ஜன்னல் அரிக்கிறது, இது மாதிரி உள்ள பிரச்சனைகள். ரெண்டாவது பூச்சி தொல்லை, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி, எலி, இது மாதிரி பல பிரச்சனைகள் வீட்டுக்கு வரலாம். இது மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கு உண்டான கெமிக்கல்ஸ். அன்சாத் சிவில் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே வீடு கட்டுற மக்கள் நிறைய பேருக்கு பல பிரச்சனைகளை வீட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டியில் தண்ணி நிற்கிறதே இல்லை, லீக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு செவுத்தில் கிராக் வந்திருக்குது, கைப்பிடி செவுத்தில் கிராக் வந்திருக்கு, அதுக்குள்ளே தண்ணி இறங்கி வீட்டுக்குள்ளே வந்துடுதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கும். மொட்டை மாடியில் போட்டிருக்கிற வெதரிங் க்ரோஸில் கிராக் பில்டிங்குள்ளே தண்ணி இறங்கி ஓதம் அடிச்சிற பிரச்சனை இருக்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு போட்டுக்கிற டைல்ஸில் கேப்லேயே தண்ணி லீக்கேஜ் ஆகி அது ஓதம் அடிக்கிற பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கான சொல்யூஷன். ரெண்டாவது பூச்சி தொல்லை, கரையாம இருந்து நிலவு அரிக்கிறது, ஜன்னல் அரிக்கிறது, இது மாதிரி உள்ள பிரச்சனைகள். ரெண்டாவது பூச்சி தொல்லை, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி, எலி, இது மாதிரி பல பிரச்சனைகள் வீட்டுக்கு வரலாம். இது மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இது ஒரு கெமிக்கல் வேல்டு தான். என்னோடய சைட்டில் கூட ஒரு பில்டிங்கில் பாறை இருக்குது, ஹிட்டாச்சி போட்டு உடைக்கிறோம், பிரேக்கர் போட்டு உடைக்கிறோம், உடையவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன கெமிக்கல் ஹோல்ஸ் போட்டு ஒரு பவுடரை தூவி விட்டால் அப்படியே பாறையே அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கெமிக்கல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்ஜினியர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி சிவில் சம்மந்தமாக வீட்டுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம பெர்ஃபெக்ட் சிவில் கிளினிக் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த பெர்ஃபெக்ட் சிவில் கிளினிக்கில் பார்த்துட்டிங்கன்னா சிவில் சம்மந்தமான கெமிக்கல்ஸ் மற்றும் பெஸ்டிசைடு, பூச்சி மருந்துகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. என்னென்ன வச்சுருக்குறாங்க, அது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வீடு கட்டியிருக்கிறாங்க, வீடு கட்டி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டு நம்ம சுரேஷ் அண்ணா தான். எனக்கே நிறைய பில்டிங்கில் நிறைய தடவை ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உடனே கால் பண்ணுறது சுரேஷ் அண்ணாவை கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி போய் பாருங்கள் அப்படின்னா அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் போய் பார்த்து அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடுவார். ஸோ அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. நல்லா இருக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சமீபத்தில் ஒரு கட்டணம் கொடுத்தீங்க நீங்கள். பல்லட ரோட்டில் ஒன்று கொடுத்தீங்க, காங்கயம் ரோட்டில் விஜிவி கார்டனில் வாட்டர் டேங்க் கொடுத்தீங்க, கணக்கம்பாளையத்தில் கூட ஒரு பாண்டிய நகரில் கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம். இப்போ நிறைய பேர் தண்ணி தொட்டியில் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக பெயிண்ட் அடிச்சிடுறாங்க, ஆனால் லீக்கேஜ் இருக்கதான் செய்யுது. ஆனால் நீங்கள் அடிக்கிறதுல மட்டும் அந்த லீக்கேஜ் இருக்க மாட்டேங்குது. ஏன் காரணம் என்னன்னாங்க, அவங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் பார்த்தீங்கன்னாக்க சிமெண்ட்டில் கலக்கிற ஆயில் ஒன்று விற்கிதுங்க. அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ கம்பெனிஸு, போஸ்ராக்கு, பிஎஸ்எஃப், டாக்டர் ஃபிக்ஸிட்டு, இந்த மாதிரி ஐஎஸ்ஓ லீடிங் கம்பெனி கெமிக்கல்ஸுங்க. அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கெமிக்கல்ஸுகளை நம்ம வாலில் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு லேமினேட்டடாக அப்படியே கவர் ஆகிக்குது, ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆகிடுது. ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. உள்ள கிராக் டெவலப் ஆனாலும் இந்த மெட்டீரியலும் எலாஸ்டோமெரிக் தான். இது விரிஞ்சு சுருங்கக்கூடிய எலாஸ்டோமெரிக் தன்மை கொண்டது இது. அதனால தான் டேங்கில் கம்ப்ளைண்ட்டே வராமல் இருக்குது. இல்லை, அந்த கெமிக்கல் பேர் என்ன? இப்போ அதில் கெமிக்கல் நிறையா இருக்குது. எபாக்சி இருக்குதுங்க, அப்புறம் இந்த மாதிரி எலாஸ்டோமெரிக் இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃபிங் தான். இது பார்த்தீங்கன்னாக்க எல்டபிள்யூ ஆயில். இது காங்கிரீட்டில் கலக்கிறதுக்குங்க. இது ஆமாம், மிக்ஸ் பண்ணுறதுக்குங்க. இப்போ வாட்டர் டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறது எபாக்சி ஃபுட் கிரேட் எபாக்சி தான் யூஸ் பண்ணணுங்க. அதுதான் முறை, அதான் ப்ரொசீஜர். அதுக்கு ரேஷியோஸ் எல்லாம் கரெக்டாக என்ன ரேஷியோவில் போடுறாங்க? ரேஷியோ அது பார்த்தீங்கன்னாக்க ஏ அண்ட் பின்னு சொல்லி 2 காம்பவுண்டுங்க, ஹார்ட்னர், ரெக்ஸின் 2 வரும். அதுக்கு அந்த மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னாக்க லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. ஓகே. தண்ணி அதில் சுத்தமாகவும் இருக்குங்க, தண்ணியில் அழுக்கு வராதுங்க.
நல்லா இருக்குங்க. ரெண்டாவது நிறைய பேர் காமனாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டிடுறாங்க. ஆமாங்க, அந்த டைல்ஸ் கேப்புக்கு நடுவில் தண்ணி கரெக்டுங்க. கரெக்டாக வந்து அது நிறைய வீடுகள்லங்க பாத்ரூம் டைல்ஸ் வந்து 0 பாயிண்ட் ஜாயிண்ட் வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே மதர் காங்கிரீட் ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுறாங்க, யாரும் சொல்கிறதும் இல்லை. அதை பண்ணாமல் அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் பண்ணி சுருக்கியை கொட்டி தளம் வச்சு டைல்ஸ் ஒட்டிடுறாங்க. டைல்ஸு கேப்பில் வந்து ஒயிட் சிமெண்ட்டு அதெல்லாம் வச்சிடுறாங்க. கருப்பு சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்டு, சிமெண்டேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒன்று வச்சிடுறாங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கனாக்க பாத்ரூம்குள்ளே வந்து டிட்டர்ஜென்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம மக்கள். அந்த டிட்டர்ஜென்ட் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சிமெண்டேஷன் மெட்டீரியலை லூஸ் பண்ணிடுது. அப்போ டைல்ஸு மெட்டீரியல் லூஸ் ஆகும்போது தண்ணி அந்த கேப்புக்குள்ளே உள்ளே பூந்து கீழே இறங்கி மதர் காங்கிரீட் மேலே வந்து சீப்பேஜ் வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் டைல்ஸு ஜாயிண்ட்டு எபாக்சி ஜாயிண்ட்டுன்னு எபாக்சின்னு ஒன்று இருக்குதுங்க. டைல் க்ரௌட் ஜாயிண்ட் எபாக்சி. இதை பண்ணோம் அப்படின்னாக்க இது வந்து ஆசிட் ப்ரூஃபர் தான், ஆல்காலிக் ப்ரூஃபர்னு கூட சொல்லலாம். இது என்ன தான் பெனாயில், சோப் ஆயில், ஆசிட் போட்டு வாஷ் பண்ணிங்கனாலும் இந்த மெட்டீரியல் எபாக்சி மெட்டீரியல் லூஸ் ஆகாது, லைஃப் லாங் அப்படியே கிடக்கும். இது அப்போ சில பேர் மொட்டை மாடி வெதரிங் கோர்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, அதுலேயும் வந்து தண்ணி உள்ள மழை பெய்யும். ஆமாங்க, தளம் வச்சிடுறாங்க. தளத்தில் வந்து கிராக் டெவலப் ஆகிடுதுங்க. அந்த கிராக்குக்குள்ளே தண்ணி பூந்து சுருக்கி வாட்டர் அப்சர்வ் பண்ணி அப்படி சீலிங்கில் இறங்கு, சைடு வாலில் இறங்குதுங்க. அது வந்து காங்கிரீட்டு மேலே நம்ம ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கணும். அதை ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சு, தவறிடுச்சு அப்படின்னா தளம் வச்சுருவாங்க. தளம் வச்சதுக்கு மேலே எலாஸ்டோமேரிக்கு எப்பாக்சி சம்மந்தமாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஹீட் அப்சர்வேஷன் ஆகாது, கிராக் டெவலப் ஆகாது. ஹீட் அப்சர்வேஷன் ஆகும்போது எந்த ஒரு மெட்டீரியல் லூஸ் ஆக தான் செய்யும், எந்த ஒரு மெட்டீரியல் லூஸ் ஆக தான் செய்யும். அப்போ ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டைப் ஆஃப் மெட்டீரியல் ஹீட் ரிஃப்ளெக்டராகவும் இருக்கணும், ஹீட் ப்ரூஃபராகவும் ஆக்ட் பண்ணணும், வாட்டர் ப்ரூஃபாகவும் ஆக்ட் பண்ணணும். அந்த கெமிக்கலுக்கு நிறைய இருக்குதுங்க. அது ரூஃப் கார்டு, அக்ராலிக்கு, பாலிமர், எப்பாக்சி, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சொல்யூஷன் இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடியது. ரெண்டாவது கிராக், வால்ல கிராக் வந்துருதுங்க. ஆமாங்க, வால்ல கிராக் வருது, பேரபெட் வால் கிராக் வருதுங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் வச்சிருக்க இடத்துல, ஜன்னல் விண்டோ வச்சிருக்க இடத்துல கிராக் வருது. இந்த கிராக்குக்கு வந்து என்ன பண்றீங்க? இந்த கிராக் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க அந்த கிராக் மேல கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி வி காடி, வி க்ரூ எடுத்துட்டு அதில் வந்து பாலிமர் கெமிக்கல் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து நம்மள்கிட்ட சீலண்ட் இருக்குதுங்க. சீலண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கு ரொம்ப பெரிய கிராக்காக இருந்தால் வேணால் உள்ள பிரேக்கர் ராடு வைப்போம். அந்த கிராக்கை இன்னும் டெவலப் பண்ணி விட்டுட்டு உள்ள பிரேக்கர் ராடு வச்சு டைட் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு 2 இன்ச்சு ஓவர்லாப் பண்ணி மெஸ்ஸு வச்சு ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் நிறைய இருக்குதுங்க, அதை அப்ளை பண்ணி விட்டு அதுக்கு மேலே நீங்கள் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த கிராக் ஃபியூச்சரில் டெவலப் ஆகாது, வெளியவே தெரியாது. இப்போ கிராக் முடிச்சாச்சுங்கன்னா இப்போ வந்து பூச்சி தொல்லை அப்படிங்கிறது ரொம்ப கரையான், பெரும்பாலான வீட்டில் அந்த கரையான் பிரச்சனை இருக்குதுங்க. அதுவும் தோட்டத்து பக்கத்துல வீடு இருந்ததுன்னா கரையான் வந்து உள்ள ஏறி குடும்பம் நடத்தி போயிருக்கு. குடும்பம் நடத்துறாங்களோ இல்லையா, கரையான் குடும்பம் நடத்தி. கண்டிப்பாங்க. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 2-3 கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒருத்தர் 9 கோடி போட்டு கட்டியிருக்காரு, ஒருத்தர் 13 கோடி கட்டுங்க. இந்த செரிஃப் காலனிக்குள்ளே தான், திருப்பூருக்குள்ளே. இன்னொன்று வந்து ராயபுரத்துக்குள்ளே. அவங்க கரையான் மருந்து ஊற்றாமே கட்டிட்டாங்க. ஆனால் ப்ரொசீஜர் என்னன்னா அவங்க வந்து 3 ஸ்டேஜில் பண்ண தவறிடுறாங்க. மேலே பிளிந்த் லெவலில் மட்டும் பண்ணால் போதும், பிஃபோர் பிசிசி பிளிந்த் லெவலில் மட்டும்தான் பண்ணுறாங்க. கீழே ஃபவுண்டேஷனில் பண்ணணும், ரீஃபில்லிங்கில் பண்ணணும், மேலே வந்து பிளிந்த் லெவலில் பண்ணணும். இது 3மே யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. கோடிக்கணக்கில் போட்டு கட்டுறாங்க. இந்த 3 ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுமா, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஐயோ இவ்வளோ காசா அப்படின்ற யோசிக்கிறாங்க. யானை வாங்கிட்டு சங்கிலி வாங்க, அதுதான் உண்மை. அதை வந்து மேஸ்திரிக இவங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு, அந்த கட்டட ஓனருக்கு. இப்போ முறைப்படி ப்ரொசீஜர் படி இதை வந்து கரையான் மருந்து ஊற்றி கட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஸ்டேஜ் மட்டும் பிளிந்த் லெவலில் மட்டும் கரையான் மருந்து ஊட்டிடுறாங்க. அது சம்டைம் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த மாதிரி கட்டடங்களுக்கு கரையான மருந்து கம்பல்சரி ஊற்றி கட்டுறது தான் நல்லது. ஏன்னா விலை உயர்ந்த பொருட்கள் உள்ளே இருக்குது, அதை டேமேஜ் பண்ணிருச்சா லாஸ் நமக்கு தான். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா,
இப்போ மற்றவங்கள்ட்டயும் கரையான் மருந்து இருக்கு, உங்கள்கிட்டயும் கரையான் மருந்து, மற்றவங்கள்ட்ட எலி மருந்து இருக்கு, உங்கள்கிட்ட எலி மருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நாங்கள் வந்து எல்லாமே இந்தியா லீடிங் கம்பெனி தான் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இது பேயருங்க, இது வந்து பேயர் கெமிக்கல்ஸுங்க. இது வந்து பைஃபோலக்ஸ், இதுவெல்லாம் இந்தியன் மேக் கிடையாதுங்க, எல்லாமே இம்போர்ட்டட் கெமிக்கல்ஸ். அதனால் வந்து நல்ல கேரண்டடாக இருக்குங்க. மற்ற லோக்கல் கெமிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க. அது வந்து அந்த எந்த அளவுக்கு லைஃப் இல்லைங்க. அது இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேரண்டி கொடுக்குறான். அதனால் நல்ல குவாலிட்டியான எலி மருந்துன்னு இருக்குது. எலி மருந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலையில் எலி சேர்த்து போச்சுன்னா வீட்டுக்குள்ள நாத்தம். இந்த லோக்கல் அந்த எலி கேக்கெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலி சாப்பிட்டுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துடும். ஆனால் இந்த டைப் ஆஃப் இங்கே நாங்கள் வச்சுருக்கிற இந்த எலி மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது சாப்பிடவே செத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பிளட்டை டைட் பண்ணிடும். அதால் ஒரு 2 ஃபீட்டுக்கு மேலே அந்த எலி அங்கிட்டு போகாதுங்க. வச்ச இடத்துல தான் இருக்கும். சந்து பொந்துக்குள்ளே போய் செத்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அது சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் சாகாது. ஏன்னா அது வந்து ப்ரீத்திங்காக, ஃப்ரெஷ் ஏருக்காக வெளியே தான் வரும். வெளியே வர 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 அப்படியே ஸ்லோவாகி செத்து போயிடுங்க. புரியுது. இப்போ வந்து இது என்ன கெமிக்கலுங்க? இது டைல்ஸ் கிளீனருங்க. டைல்ஸ் கிளீன். ஆமாம். நம்ம நார்மலாக டைல்ஸில் என்ன கரை இருந்தாலும் டைல்ஸில் கேட்குற பாத்ரூமு, கிச்சனில், ஃப்ளோரிங்கில் உள்ள டைல்ஸ்லாம் எல்லாம் இந்த லோக்கலில் உள்ள ஆசிடு, ப்ளீச்சிங் பவுடரை போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அரிச்சிருங்க. இது வந்து இதுவும் கரையான் மருந்து. இது 100 mlங்க. இது கரப்பாம்பூச்சிங்களா? இது கரப்பாம்பூச்சி பேஸ்ட் ஐட்டங்க. இது எப்படி? இது நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து கிச்சனுகளில் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னாக்க, ஏன்னா இப்போ கிச்சன்லையோ ஓவன்ஸு பேக்கரிக்குள்ளே எல்லாமே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதில் இந்த பேஸ்ட்டை வந்து அங்கங்கே அப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா இதை சாப்பிட்டு டெய்லி செத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் எப்பாக்சி காட்டுங்க பார்க்கலாம். கிராக் இருக்குது. இது கிராக் இருக்குங்களா? ஆமாங்க. இது வந்து கிராக் ஃபில்லர், வால் கிராக் ஃபில்லர். ஓகே. டாக்டர் ஃபிக்ஸ்டுங்களா இது? இல்லைங்க, இது போஸ்டிக் கம்பெனிங்க. எது பெஸ்ட், டாக்டர் ஃபிக்ஸ்டு பெஸ்ட்டா? எல்லாமே ஒன்று தாங்க. உள்ளே இருக்கிற விஷயம் ஒன்று தான். வெளியே தான் பேருக்கு தான் போஸ்டிக்கு, போஸ்ராக்கு, பிஎஸ்எஃப் எல்லாம் ஆனால் நான் பார்த்தாலும் இந்த 27 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் இந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது தான் இன்னொரு கம்பெனிக்காரன் உள்ளே வச்சுருக்கிறான். உள்ளுக்கு அந்த மாலிகூல் அப்படின்றது ஒன்று தான். நேமு தான் வித்தியாசம். போஸ்ராக்கா ஐயோ, போஸ்டிக்கா ஐயோ அப்படின்னு. ஆனால் பட் அவங்க ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ். ஸ்டாண்டர்ட் இவங்களுடைய ரேஷியோ எல்லாம் மிக்சிங் கரெக்டாக இருக்கும். ஆமாம். இந்த நிட்டோ பண்ண எபாக்சின் சார் 2 காங்கிரீட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பழைய காங்கிரீட் புது காங்கிரீட்டை ஜாயின் பண்ணுறது, கம்பி துரு பிடிச்சிக்கும், துரு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதான் பழைய இருக்குது. பழைய கட்டடம் புது கட்டடம் சேர்க்கறதுக்கு சென்ட்ரல் எபாக்சி பாண்டிங் ஏஜென்ட்னு ஒன்று இருக்குதுங்க. அதை வந்து கரெக்டாக பழைய காங்கிரீட்டுக்கும் புது காங்கிரீட் மேலே அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்க ஆமாம் லீக்கேஜ் இருக்காதுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டால் கம்பி துரு பிடிக்கிறது. ஆமாங்க, சில கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பி வளர்த்து விட்ருவாங்க. ஃபியூச்சரில் மேலே ஏற்றிக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம்னு சொல்லி அந்த கம்பியில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரஸ்ட் ப்ரூஃபர் இந்த மாதிரி இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க. ரஸ்ட்டு ஒருவேளை வந்துட்டாலும் ரஸ்ட்டு ரிமூவர் இருக்குதுங்க. ரஸ்ட் ரிமூவர் கெமிக்கல்லாம் இருக்குதுங்க. ரஸ்ட்டை எடுக்கிறதுக்கு இருக்குதுங்க, எடுக்கிறதுக்கு இருக்குங்க. அட்வான்ஸாகவே அதில் வந்து நம்ம ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் இருக்குதுங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்து 100 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம சுரேஷ் அண்ணா மாதிரி வந்து நல்ல கெமிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இவங்க வந்து பெர்ஃபெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு கட்டி முடிச்சோன்னு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இந்த மெயின்டெனன்ஸை வந்து பெர்ஃபெக்டாக நம்ம சுரேஷ் அண்ணா எனக்கு இத்தனை வருஷமாக பண்ணி கொடுத்து, நானும் இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு அண்ணா பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. மேலும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கூட வந்து தயக்கமே பட வேண்டாம், கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக பண்ணி கொடுப்பாரு. மேலும் இது போன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் வீடுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.